அவர் பேர் மல்லி. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவர் ஏன் எங்களை காட்டி கொடுக்கல? அந்த மனுஷனை தேட ஆரம்பித்தோம். அவர்கிட்டயே உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணோம். அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ அவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் தனியாக பேச முடியல. எங்கெங்கேயோ சுற்றி அவர் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சோம். நாங்கள்லாம் யாருன்னு அவர்கிட்ட சொன்னோம். போன மாசம் ஜூனியர் விகடன் இருக்கு. கோர்ட் மேட்டருக்கு அப்புறம் இவன் டபுளாவே இருக்காண்டா. ஆமாம்ல, எங்களை எல்லாரையுமே தனியாக மீட் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய ஆளை எதுக்கணும்னா யார்கிட்ட உதவி கேட்கறது? உண்மையை வீட்டுல சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னா இதை தடுத்து நிறுத்துற சூழ்நிலையிலயும் மனநிலையிலயும் தான் எங்க குடும்பம் இருக்கு. அவளுக்கு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா எவன்டா இப்படி பண்ணதுன்னு கத்தி எடுத்துட்டு வந்திருப்பான். அவ குடும்பத்துல யாருமே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், பொம்பளை பிள்ளைங்க, நாங்க தானே வரணும். வந்தோம்ல, செஞ்சோம்ல. முதல் தடவை அவன் சரியா மாட்டல. பாத்திருப்பீங்களே பேப்பர்ல, பத்திரிக்கையில நல்ல கொட்டை எழுத்துல பிரபல அட்வொகேட் அசோக் மித்ரன் கொலை முயற்சின்னு. அது நாங்க தான். மல்லியன் எனக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணிருந்தோம். ஆனா சின்ன டவுட் இருந்தது. யார நம்புறது? வேற வழியே இல்ல. யாரையாவது நம்பிதானே ஆகணும். நம்பணும். ஆனா மாட்டிக்கிட்டோம். நான் உங்களுக்கு தங்கச்சி இருக்கானா? இருக்காமா? எங்களும் உங்க தங்கச்சி நினைச்சு விட்டுருங்கண்ணா. நீங்க யாரு என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட வந்து காப்பாத்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இங்க யார நம்புறது? அதான் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா கொஞ்சமாவது மன்னிச்சு விட்டுருவீங்களேன்னு. இந்தாங்கண்ணா, இதை வச்சுக்கோங்க. எங்களுக்கு காட்டி கொடுத்துறாதீங்கண்ணா. மாயவரத்துலேருந்து மணிமாறன் ஒரு அண்ணன் நான் போடுற முதல் வக்கீல் கோட்டை அவர் காசுல தான் இருக்கணும்னு 5000 ரூபாய் அமைச்சிருக்காரு. பொண்ணுங்களை பஸ் ஸ்டாண்ட்ல கொல்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல கொல்றாங்க, நல்ல கூட்டமா இருக்கிற இடத்துல தான் கொல்றாங்க. அப்படி கொல்லும் போது பப்ளிக்ல இருந்து ஒருத்தன் வந்து தடுத்து அந்த பொண்ணு பொழைச்சிட்டான்னு ஒரு நியூஸ்ல கூட வந்தது இல்லைன்னா. மகாராஷ்டிரால ஒரு பொண்ணு கொல்லும் போது மாடு வந்து தடுத்துச்சு. மயிலாப்பூர்ல ஒன் சைட் லவ்னு ஒருத்தன் குத்தும் போது நாய் வந்து தடுத்துச்சு. ஆனா நம்ம மனுஷங்க வெறும் வேடிக்கை மட்டும் தானா பாக்குறாங்க. நம்ம நாடு நாசமா போறதுக்கு காரணம் இந்த மாதிரி வேடிக்கை பாக்குற ஒரு சில நல்லவங்க தான் காரணம்னு சொல்றாங்கண்ணா. அப்படி வேடிக்கை பாக்குறவங்க போய் எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்ச முடியலண்ணா. இனிமே வேடிக்கை பாக்குறவன் வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும். ஏன்னா நாங்களும் குத்துவோம், எவனும் கேட்க கூடாது. சம்பந்தம் இல்லாம இந்த பூமியில யாரும் அவ்வளவு ஈஸியா சந்திக்க முடியாது. என்னோட வேண்டுதல் எல்லாம், என்னோட ஆசையும் என் தங்கச்சி நல்லபடியா இருக்கணும் தான். நான் இல்லாம எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பேராசை. என்னைக்கு நான் இருக்கணுமோ அன்னைக்கு நான் இல்லை. அந்த ஒரு நாள் என்கிட்ட இருந்து மொத்தமா மல்லி அடிச்சுட்டு போயிட்டான். மண்டை காஞ்சி சாமி எல்லாம் திட்டிருக்கேன். இப்பதான் தெளிவா புரியுது. அவன் என்னோட ஒரு தங்கச்சியை காப்பாத்தினா, ஆனா இங்க எனக்கு 10 தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்கு. அதானே, சும்மாலாம் சுத்த விட மாட்டான் ஆண்டவன். ஹேய், முதல்ல உங்களுக்குலாம் ஒரு கைத்தட்டல், ஒரு சல்யூட். உங்களை மாதிரி ஊருக்கு 10 பேர் கிளம்புனீங்கன்னா எவன் உங்களை கத்தியால குத்துவான்? நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்டுக்காக தானே வந்தீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்தேன். மல்லி என் ஃப்ரெண்டு. மா, இங்க காளைங்களுக்கு மட்டும் கொம்பு இல்ல, மான்களுக்கும் கொம்பு இருக்கு. கிளையா சும்மா குத்தி கிழிச்சா கண்ணா பின்னான்னு கிளியும். உங்க பவர் தெரியாம இருக்கானுங்க. அண்ணே, உங்களை நம்பலாமா அண்ணே?
அண்ணன் ஆசையா கூப்பிட்டாலே நான் அழுதுருவோமா? அண்ணன் அண்ணன்னு சொல்லி உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. சும்மா விடுவேனா? என்ன தைரியம் இருந்தா போலீஸ்காரன் சொல்லி ஏமாத்துவேன், அதுவும் ஏன் வாக்கிய வச்சுக்கிட்டு. இழுத்துட்டு வாங்க அவனை. அடே, பதறாத. வாழ்க்கையில நீ உன் எதிரிகிட்ட கூட நீ தோத்து போலாம், ஆனா ஒரு செகண்ட் கூட உன்கிட்ட நீ தோத்து போக கூடாது. உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னைக்குமே விட்டுறாத. லட்சக்கணக்கான விந்துக்களை தோக்கடிச்சிட்டு அங்க ஜெயிச்சு உருவானவ நீ. உன் வாழ்க்கை வெற்றிதான் ஆரம்பம். அடுத்தவனை நம்பாத, உன்னால மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். யோசிக்காத. யோசனை ஒரு சகுனி, அது ரெண்டு பதில் சொல்லும். உனக்கு தோன்றதை செய், அது தப்பானாலும் சரி, அதுவே சரியாயிடும். யோசிக்காத மணி. பிரபு, மல்லி அந்த பொண்ணியை நான் சொல்ற இடத்துல இறக்கி விட சொல்லுங்க. ஓகே சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நான் வித்த ஏதாவது காட்ட நினைச்ச உன்னை என்ன வேணா பண்ணிக்கன்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் சார். நான் சொல்றது 2 minutes கேளுங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் இது வேற பிரச்சனை சார். ஆமாண்டா, நைட்ல இருந்து ஒரு சின்ன டென்ஷன். வாக்கி டாக்கி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். சார் நான் திருடல சார். ஏய், திருடலையா? அக்யூஸ் மாட்டிக்கிட்டான். டிஜி வரிசையில் இருக்கிறத தான் அவசரமா போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நான் அவ்வளவு என்ன சொல்ற நீ? தமிழ்நாடு நம்ம சாவ பார்க்க காத்திருக்கு. எவனுக்கும் செய்ய தைரியம் இல்ல. குத்துனது இதுங்க தான் வெளியே கூட சொல்ல முடியாது. உங்க ட்ரீம் வேற லெவல்ல இருக்கு. ஹலோ சொல்லு ரவி, அவன் முட்டிய கழட்டி. உதவிங்கிறது முதுகு பின்னாடி இருக்கிற மச்சம் மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க முடியாது. நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுவே ஒரு நாள் பெருசா நமக்கே திரும்ப வந்து சேரும். நீங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். போன நீ உடைக்கல, எங்க அண்ணன் உடைக்க வச்சான். டேய், அவன் போட்டோ இருக்கா பார்க்கணும். பார்க்கணுமா? உன் போட்டோக்கு மாலை போட நேர்லயே வராரே, பாத்துக்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் 12 பேர் இருக்குண்ணா. 12 பேரா? பத்தாது. அதெல்லாம் சும்மா. 12 பேர் தான். ஆனா ஒவ்வொருத்தனுக்கு 2 கை இருக்குல்ல, மொத்தம் 24. ஒரு கீறு முடியாதா?
நான் தான் வாயோட மணிமாற என்ன வந்து கொல்றேன்னு சொன்னியே. ஏய் இங்க பாருடா, இங்க உன் கூட டீ சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, அதுக்காக உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டியே. பாடுறேன் அவனை. ஃப்ரெண்டுன்னா ஃபேஸ்புக்கில் லைக் கொடுக்குற ஃப்ரெண்டுன்னு நினச்சியா? ஃப்ரெண்டுன்னா லைஃபே கொடுக்கணும்டா. சரி சரி சரி, பையனுக்கு ஒரு பதா போய் சொல்லு.